வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதிமுகவின் அலுவலகத்திற்கு பெரும் படையுடன் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று மாலை செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில் இரு அணிகளுக்கிடையே மோதல்கள் பல வருடங்களாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை நெருங்கிவிட்டது. தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை இணைக்க முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றத்தில் பொதுச்செயலாளர் பதவியை எடப்பாடி பயன்படுத்தக்கூடாது, அதே சமயத்தில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் எப்போ வேண்டுமானாலும் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வரலாம். தற்பொழுது திடீரென்று அதிமுகவின் அலுவலகத்திற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வருவது எதற்காக என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது. அதிமுகவின் நன்கொடைகள் வெளிநாடுகளில் இருந்து பல கோடிகள் வருடம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த அனைத்து தொகைகளும் கட்சி நிர்வாக பணிக்கும் அதிமுகவின் நலிவடைந்த குடும்பத்தினர்களுக்கும் வழங்கப்படும் வழக்கமாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஜெயலலிதா அவர்கள் காலம் வரை இருந்து கொண்டது. ஆனால் தற்பொழுது அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பணத்தை கையாடல் செய்வதாகவும், இதனால் அதிமுகவின் நலிவடைந்த அதிமுகவின் தொண்டர்கள் பொருளாதார வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள். மேலும் அதிமுகவின் பிரச்சார கூட்டத்திற்கோ அல்லது பொதுக்குழு நிகழ்ச்சிகளிலேயோ அதிமுகவின் தொண்டர்களை நாம் முன்னைவிட இப்பொழுது பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதை ஆணித்தரமாக பன்னீர்செல்வம் அவர்கள் விமான நிலையத்தில் கூறியிருக்கிறார். அதிமுகவின் சொத்துக்களை தனது குடும்ப சொத்தாக மாற்றி வருவதாகவும் பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி மீது கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். தற்பொழுது இன்று மாலை அதிமுகவின் அலுவலகத்திற்கு சென்று அனைத்து நடவடிக்கைகளையும் சரியான முறையில் பார்வையிட்டு மக்களிடமும் அதிமுகவின் தொண்டர்களிடமும் விளக்குவதற்காகத்தான் இன்று செல்கிறேன். மேலும் போலீஸ் பாதுகாப்புடன் நாங்கள் செல்வது உறுதி என்பதை பன்னீர்செல்வம் அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். இதனால் அதிமுகவில் இன்று மாலை பதற்றம் நடக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை, அவருக்கும் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வருவதால் பிரச்சனைகள் உருவாகுமா, இதனால் கலவரங்கள் வெடிக்குமா என்ற அச்சம் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் எழுதப்படுகிறது.